Hi friends, இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலேயே ஏர் ட்ரை கிளே வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷலுக்கு அந்த ஏர் ட்ரை கிளேவை யூஸ் பண்ணி ஒரு கார்ட்டூன் கேரக்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அதை வந்து 1 கப் அளவை வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் பாக்ஸில் இதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம மாவு எதில் எடுத்தோமோ அதுலேயே 1/2 கப் அளவுக்கு தூள் உப்பு எடுத்திருக்கேன். கல் உப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை தூளாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்த மாவில் வந்து அந்த 1/2 கப் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். இந்த தேங்காய் எண்ணெய் வந்து இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். ஸோ கூட 1 ஸ்பூன் கூட இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து இந்த மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ஒரே நேரத்தில் நிறையா ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை வந்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோன்னா ரொம்ப இதாயிரும். ஸோ அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த மாவை பிசைஞ்சு நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி கிராஃப்ட் ரிலேட்டடாக நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நம்ம பிசைஞ்சு ஏர் ட்ரை கிளே வந்து ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்ம வந்து அழகாக வீட்டிலையே ஏர் ட்ரை கிளே வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நாளைக்கு நமக்கு கெட்டு போகாமல் வரும். இதை வந்து நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது கலர் கிளேவாக மாற்றணுன்னா இந்த மாதிரி பெயிண்ட் யூஸ் பண்ணி கூட இதை வந்து நம்ம கலர் கிளேவாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து ரெட் கலர் கிளேவாக நம்ம ரெடி பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம ரெட் கலர் பெயிண்ட்டை வந்து அதோட நடுவில் அப்ளை பண்ணிவிட்டு சேர்த்து நம்ம மொத்தமாக பிசையும் போது இது வந்து ரெட் கலர் கிளேவாக மாறிடும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா கிளேலையுமே நமக்கு தேவையான கலரில் நம்ம கலர் கிளேவாக இதை வந்து மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக ரெட் கலர் கிளே வந்து ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கிளே எடுத்து இதை வந்து நான் க்ரீன் கலரில் ரெடி பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அழகாக லைட் க்ரீன் கலரில் கிளே ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்ச எல்லா கிளேலையுமே எல்லா கலர்லேயும் நான் வந்து கிளே ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை மாதிரி வீட்டிலேயே ஈஸியாக ஏர் ட்ரை கிளே வந்து ரெடி பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி அழகாக கிராஃப்ட்டும் பண்ணலாம். இப்போ நான் செஞ்ச கிளேலேயே ஒரு கார்ட்டூன் கேரக்டர் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அவ்வளோதான், இது வந்து ஸ்மர்ஃபுங்கிற ஒரு கார்ட்டூன் கேரக்டர் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஓரளவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இது மேலே நம்ம வார்னிஷ் அடிச்சிட்டோன்னா இது வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு கிளே ரெடி பண்ணி அதில் உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டரை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி கிராஃப்ட் ரிலேட்டடாக நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.